ஐயா ஐயா மந்திரி 56 தேசத்திலோ பஞ்சம் வந்து சேர்ந்ததினா பகுதி கொடுக்க மாட்டோ, பணிந்து நடக்க மாட்டோ, கிஸ்தி பணம் கொடுக்க மாட்டோ, கேள் பணிந்து நடக்க மாட்டோ, இருசா பணம் கொடுக்க மாட்டோ, சாமி இருசா பணம் கொடுக்க மாட்டோ, எதிர்த்து நின்று தகதை ஐயா ஐயா மந்திரி அம்மா பகுதி பணம் வேணுமானா உங்களோட வல்லரக்கனே சண்டை கோடி நாட்ட சொல்லி சண்டை செய்து பார்த்திடானோ, யுத்த கோடி நாட்ட சொல்லி யுத்தம் செய்து பார்த்திடலானோ, மல்லு கோடி நாட்ட சொல்லி ஏடா ஏடா மந்திரிய மல்லு செய்து பார்த்திடனோ. டே மந்திரி 56 தேசத்துலயும் மழை கிடையாது, தண்ணி கிடையாது, பறிப்பணத்தை கேட்டுட்டு வைக்கலாம வந்தியா? போய் சொல்லும் அம்மா வல்லரக்கன்ட்ட பகுதி பணம் கேட்டு வந்தா நாங்க கொடுக்க மாட்டோம். அதை மீறி உனக்கு பகுதி பணம் வேணும்னா சண்டை கோடி நாட்ட சொல்லு, நாம சண்டை செய்து பார்த்துடலாம். சண்டை போட்டு பாப்போம். மல்லு ஒத்தைக்கு வாவா. யார அங்க அரக்கன அப்படியா? மல்லு கோடி நாட்ட சொல்லும், நாம மல்லு செய்து பார்த்திடலாம். எப்பா மந்திரி உன் அரக்கண்ட போய் சொல்லும், யுத்த கோடி நாட்ட சொல்லும், நாம யுத்தம் செய்து பார்த்திடலாம். அப்படி என்று 56 தேசத்து மந்திரியும் படையெடுத்து நிக்கான். பார்த்தா வல்லரக்கன் அனுப்பின மந்திரி ஆகப்பட்டவன் அங்க போனா அவங்க நிக்க முடியல. இங்க வந்தா 56 தேசத்து மந்திரிகளும் அடியோட விரட்டுதாங்களே. சொக்கனுக்கு இளவு சொக்கன் பொண்டாட்டிக்கு பெட்டி அளவுல மாதிரி என்ன செய்ய முடியும்? அங்க போனா அவன் அளவுல நிக்க முடியல, இங்க வந்தா இவன் அளவுல நிக்க முடியல என்று மனதிலே எண்ணிக்கொண்டு இதற்கு ஒரே வழி என்ன? இவனை சோழிய முடிக்கிறதுதான். ஒன்னே இல்லப்பா, தாளக்காரன் அல்ல, உடுக்கக்காரனே கிடையாது, கட்டக்காரன். அவன் ஐயோ பாவம், அவன் எதுக்கு சோழிய முடிக்கணும்? கொசுபத்திய பொருத்தி வச்சாலே செத்து போவான்ப்பா. வீடியோ எடுக்காமல அவனையா நம்ம சொல்ல போறோம்? வீடியோ எடுக்க நம்ம சொல்ல முடியுமா? அவரை பேசணும்னா இன்னைக்கு ஒரு வீடியோ கூட லீக் ஆகாது. எப்படியோ இன்னைக்கு தான் நம்ம செட்டு பக்கம் தம்பி விளையாடி வீடியோ எடுக்க வந்திருக்காப்ல. ஆமா, ஆச்சரியமா தான் இருக்கு. சரியா? அப்படி இருக்கும் பொழுது வல்லரக்க அனுப்பப்பட்ட மந்திரி என்ன நினைக்கான்? ஒரு வழியா இந்த வல்லரக்கனை இந்த நாட்டை விட்டு அனுப்பிட்டா ஆதி பாதாள உலகெல்லாம் நமக்கு தானே சொந்தம் என்று எண்ணிக்கொண்டு வல்லரக்கனை இந்த இடத்தை விட்டு நம்ம எழுப்பி பத்திட்டோம்னா போனவன் காணி இருந்தவனுக்கு சொந்தம். அப்படி என்று எண்ணிக்கொண்டு வல்லரக்க ராட்சுதனாகப்பட்டவன் மந்திரியிடம் வந்து மந்திரியாகப்பட்டவன் வல்லரக்க ராட்சுதனை பார்த்து ஐயா ஐயா வல்லரக்கா ஐயா ஐயா வல்லரக்கா என்னுடைய வார்த்தைகளே 56 தேசத்துக்கும் பரையோச அடிக்க போனேன் பரையோசம் சத்தம் கேட்டு 56 மந்திரியோ பகுதி பணம் கொடுக்கவில்லை பணிந்து என்ன நடக்கவில்லை பணம் கொடுக்கவில்லை ஏனென்றும் கேட்கவில்லை
ஐயா வல்லரக்கா வல்லரக்கா பகுதி பணம் வேணுமானால் சண்ட கோடி நாட்ட சொன்னா சண்டைக்குத்தான் வரவும் சொன்னா மல்லு கோடி நாட்ட சொன்னா மல்லுக்குத்தான் வரவும் சொன்னார் இந்த கோடி நாட்ட சொன்னா சாமி நாட்ட சொன்னா யுத்தத்துக்கு வரவும் சொன்னார் யுத்தத்துக்கு வரவும் சொன்னா யுத்தத்துக்கு வரவும் சொன்னா அப்படியா சொன்னா பாவி அண்ணா 56 தேசத்துக்குமே பரையோசை அடிச்சியா? ஆமா அண்ணே. பரையோசை அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த போட்டோ உனக்கு தேவையா? அது உனக்கு தேவையா? அடியா என்ன பரையோசை அடிக்க 56 தேசத்துக்கு போய் ஆமாண்ணே சண்டைக்கு வர சொன்னானா? ஏ மந்திரி சண்டைக்கு வாடா சுண்டைக்காமவனே அப்படின்னு சொன்னானா? திரட்டு நம் படைய. சரி அப்படி என்று வல்லரக்கனாகப்பட்டவன் சொன்ன உடனே ஆமண்ணே படம் எங்க இருக்கு? எங்க ஒண்ணும் இல்ல. ஆமா இந்த 56 பேரு இங்க ஒருத்தன் தானே நிக்கான். அப்படியா? ஆமா பார்த்தா வல்லரக்கனுடைய மந்திரி ஆகப்பட்டவன் சாமி என்னவா வல்லரக்கா மல்லுக்குத்தான் போனோம் மல்லுப்பட நமக்கு இல்ல யுத்தத்துக்கு போனோமானால் யுத்தத்தோட நமக்கு இல்லை சண்டைக்குத்தான் போனோமானா சண்டைப்பட நமக்கு இல்லை சண்டைப்பட நமக்கு இல்லை ஐயாவே வல்லரக்கா சண்டை வேண்டாம் ஜடவு வேண்டாம் கத்தி வேண்டாம் கம்பு வேண்டாம் கட்டாரி சூரி வேண்டாம் ஒத்தையில நீங்க நின்னு இந்த உலகத்தை ஆள வேணும் இந்த உலகத்தை ஆள வேண்டும் பார்த்தா வல்லரக்கன் என்ன ஐயா அப்பா மந்திரி சண்டை வேண்டாம் சொல்லுத சடவு வேண்டாம் சொல்லுத ஒத்தையிலே நின்னு இந்த உலகத்தையே நான் ஆளுன்னு சொல்லுதிய. ஆமையா இது எப்படி முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? மந்திரி பார்த்தான் என்ன வல்லரக்கா அரக்கா பத்தியா அந்த நாட்டுக்கே மன்னவன். இப்ப இவன் யோசனை சொல்லானே ஐயா போய் மன்னவரே போய் வல்லரக்கா இந்த நாட்டையே நீ அடக்கி ஒடுக்கி நின்று ஆளணும் அப்படின்னா ஆண்டவனை நீங்க நினைக்கணும். அரிய பெரும் தவங்களை இருக்கணும். தவம் இருந்தா மட்டும்தான் உங்களுடைய தவத்தின் மகிமையான ஆண்டவன் படி இறங்கி இங்க வருவாரு. அப்படி வரும் பொழுது ஆண்டவன்ட்ட உங்களை பணிந்தவரை பாதுகாக்க எதிர்த்தவரை
சரி. எதிர்த்தவரை எதிர்ப்பதற்கு ஆமா ஐயா 5 வரலுக்கும் அக்கினி வரத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னு வைங்க. வாங்கிட்டோம்னா அந்த உலகமே நமக்கு தானே. இந்த உலகமே நமக்கு தான். பாதாள உலகமே நமக்கு தானே. ஆமா என்று எண்ணிக்கொண்டு சரி மந்திரி என்ன சொல்றான்? என்ன ஐயா வல்லரக்கா, ஆமண்ணே, ஆண்டவனை எண்ணி என்ன 12 வருட காலம் நீங்க தவம் இருங்க. ஆண்டவன் உங்களை தேடி வருவார்ல. இமயகிரி மலையில போய் நீங்க தவம் இருக்கணும். சரி சரியா? எங்க? உண்ணாம உறங்காம தவம் இருக்கணும். ஆமண்ணே. எங்க இருக்கணும்? எங்க இருக்கணும்? இமயகிரி மலையில போய் நீங்க தவம் இருக்கணும். அது எங்கனே இருக்கு? அது எங்க இருக்குன்னு நான் படிக்கும்போது சொல்றேன். சரி என்று சொன்ன உடனே வல்லரக்கராச்சுதனாகப்பட்டவன் மனதில் எண்ணிக்கொண்டு சரி சரி ஆமா வரைக்கி என்ன ஆண்டவன் எங்க இருப்பாருனே தெரியாது இருந்துகிட்டு அரக்கேன். ஆமா எப்பா என் மந்திரி, மந்திரி ஆண்டவங்கிறவர் எப்படி இருப்பாருப்பா? எப்படி இருப்பாரு அப்படின்னு கேட்கான். சரி முன்ன பின்ன சாமியை கும்பிட்டு ஆமா கோயில் குளத்துக்கு போயிருந்தான் அப்படின்னா கோயில் குளக்கு பேர்ந்தாமனா தான் எனக்கு கோயிலை பத்தி தெரியும். ஆண்டவன் இப்படி இருப்பாரு. ஆமா இப்படி தெரியும். அம்மா முப்படாயம்மா இப்படி இருப்பா. ஆமா காளியம்மா இப்படி இருப்பா. அம்மா பத்திரகாளி இப்படி இருப்பா. ஆளக்காரன் எப்படி இருப்பான்? அப்படி இருப்பான். கோயிலுக்கு போனா தான் தெரியும். ஆமா ஆமா அந்த அண்ணா எப்படி படிக்காரு அப்படி தெரியும். அவன் தான் கோயிலுக்கே போனது கிடையாது என்று எண்ணிக்கொண்டு சரி எப்பா ஆண்டவன் கைலாச வாசல்ல இருப்பாரு. ஆமா அவர் எப்படி இருப்பாருங்கிறத போய் நம்ம பார்த்துக்கலாம். போய் பார்த்தாலே தெரியும். முதல்ல நீ ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க போவதற்கு முன்பாக ஆமா நீ ஆண்டவனை நினைக்கணும். எப்படியா? எப்படினே? எப்படி நினைக்கணும் தெரியுமா? எப்படி? என்ன? ஆண்டவனை நினைக்க போறான், ஆண்டவனை நினைக்க போறான், ஆண்டவனை நினைக்க போறான், நினைக்க போறான், சாமி நினைக்க போறான், போடு தங்கம் அரியத்தவோ இருக்க போறா, இருக்க போறான், இருக்க போறா, இருக்க போறா, இருக்க போறான், பாடு தங்கம் ஆமா தங்கம் அவரு அவன் சிவனார நினைக்க போறான், சிவனார நினைக்க போறான், சிவனார நினைக்க போறான், நினைக்க போறான், நினைக்க போறான். ஆமையா சிறந்த தவம் இருக்க போறான், இருக்க போறான், சிறந்த தவம் இருக்க போறான், இருக்க போறான், இருக்க போறான், பாடு தங்கம் அவரு அவன் கடவுளை நினைக்க போறான், போறான், அடிய தவமோ செய்ய போறான், அடிய தவமோ செய்ய போறான், நினைக்க போறான், நினைக்க போறான், கடந்த செய்ய போறான். வல்லரக்கராச்சுதன் ஆண்டவனை மனதில் அரியத்தவம் இருக்க போறா, சிவனாரை மனதில் சிறந்த தவம் இருக்க போறா, கடவுளையும் மனதில் அரியத்தவம் இருக்க போறா, தலையை மொட்டை தான் அடித்தான், சன்னியாசி கோலம் கொண்டான், கோலம் கொண்டான், பட்டநாமம் வழுக்க சாத்தி, வழுக்க சாத்தி, ராஜ மாலை போட்டான், மாலை போட்டான், பல்லருக்கு ராச்சுதந்த, ராச்சுதந்தா காவி நல்ல உடைய அணிந்து அடிய தவமோ செய்து வாரான், அடிய தவமோ இருக்க போறான்,
வல்லரக்கராச்சுதன் தலையை மொட்டை அடித்தானா ஆமா காவி உடை அணிந்தான் வல்லரக்கன் ஆமா ஐயா பட்ட நாமத்தை பழுக்க சாத்தனா சண்டாள பாவிக்கு திமிர பத்தியா அம்மா கோயில் பக்கமே ஒதுங்காத பாவி அம்மா கோயிலுக்கிட்டே வராத பாவி ஆவணன் உடனே சரி கடவுளை நினைக்க போறானா கடியதவத்தை இருக்க போறானா ஆமண்ணே திருநீரை குழைச்சு பூசுதானா அம்மா சரியா எப்படியாவது ஆண்டவனை பாத்திரணும் ஆமண்ணே அந்த அக்கினி வரத்தை 5 விரலுக்கும் வாங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்திலே சரி பகவான நினைக்க போறான் ஆமண்ணே தலைய மொட்டை அடிச்சாச்சு சரி உத்ராட்ச மாலைய போட்டாச்சு பட்ட நாமத்தை பழுக்க சாத்திட்டான் இறைவனை எண்ணி தவம் இருப்பதற்காக இமயகிரி மலை வரப்போகிறான் வல்லரக்கராச்சுதன் ஆமையா தவத்திற்கு தேவையான பொருட்களை வல்லரக்கன் எடுத்துக்கொண்டு என்ன விதமாக வல்லரக்கன் வீட்டை விட்டு கிளம்புகிறான் தெரியுமா எப்படி வல்லரக்கராச்சுதனோ தவ பொருளை எடுத்துக்கொண்டு தலையில் வாசல் தட்டிடுமா தலைவாசல் வாரவனே தலையில் வாசல் தட்டிடுமா வாசல் விட்டு வாரவரே வாசப்படி தட்டிடுமா மூன்றாவது தெருவதில மூளாத நெருப்படுத்தி பெண்ணொருத்தி வாராளே வல்லரக்கராச்சுதனோ மூன்றாம் தெருவதிலே வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்படுத்து முன்னால் வர கண்டாள் நாலாம் தெருவலி நரச்சத்தல பாட்டியவன் தான் தும்முவாளா ஐந்தாம் தெருவலி 5-6 பெண்கள் சேர்ந்து அழுது கொண்டு வாராளே 6ஆம் தெருவலி அரக்கனவே வாராளே ஆந்தையது அலறிடுவானோ அழுகும் சத்தம் கேட்டிடுமா 7ஆம் தெருவலி 7வது தெருவலில ஏனியும் ஜன்னலுமா எதிரே வர கண்டாளே 8ஆம் தெருவலில ஓடு போட்ட பூனவாடு குறுக்க வர கண்டாளே 9ஆம் தெருவலில ஓடியது குறுக்காட்சி ஊழச்சத்தம் கேட்டிடுமா 10ஆம் தெருவலி படம் எடுத்து ஆடுவானா கண்ட சகுனமெல்லாம் வல்லரக்கராச்சுதன் காலாலி தள்ளுதானே கல்லுவாரி பார்த்த சகுனமெல்லாம் பாவியவே அறியலையே நாடு நகரம் விட்டு ஜோலை வந்த 6 நல்ல சுனை கடந்தான் ஹார்மோனிய வனமோ வந்தான் 7 நல்ல சுனை கடந்தான் அரக்கன் சுனை கடந்தான் இமயமலை பாதை வந்தான் அரக்கன் இமயமலை பாதை வந்தான் 7 சுனை கடந்து இமயமலை பாதை வந்து இறங்கி
சாட்சாதி சிவபெருமானை எண்ணி தவம் இருப்பதற்காக ஆமையா வல்லரக்க எங்க வந்துட்டான்? ஹார்மோனிய சுனை விட்டு இமயகிரி பருவத்திற்கு அடுத்தால் இருக்கக்கூடிய மலை அருகே வந்து தவத்திற்கு தேவையான பொருட்களை எல்லாம் வல்லரக்கன் இறக்கி வைத்தான். சரியா? சரி. ஏன்னா அவ்வளவு தூரம் சுமந்துட்டு வந்திருக்கான். ஆமா. சும்மா வர முடியுமா? இருக்க முடியாதுல்ல. என்ன பாடுபட வேண்டியதா இருக்கு. ஆமா. அப்போ தவம் இருப்பதற்காக போகக்கூடிய வல்லரக்கன் சரி நாடு நகரத்தை விட்டு மலை பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்கான். அப்படித்தானே? தவம் இருக்க போறோம்னா சும்மா இருக்க முடியாது. இப்ப இன்னைக்கு அம்மாவுடைய ஆலயத்துல குடை விழா நடந்துகிட்டு இருக்கு. கோயிலை இவ்வளவு நீட்டா கிளீன் பண்ணி கழிவு அலங்காரம் பண்ணி வேப்பையில தோரணம் என்ன பண்ணி உன்னை தூக்கி போட்டு மூடி எப்படி எப்படி அதாவது வேப்ப இலை தோரணம் கட்டி வாழை இலை தோரண குலை வாழைகளை தொங்க விட்டு சீரோடும் சிறப்போடும் குடைவிழா சிறப்போடு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அம்மாவுடைய ஆலயத்துல. அதே போல வல்லரக்க ராட்சதன் ஆகப்பட்டவன் தவம் இருக்க போகும் பொழுது தவச்சாலையை முதலில் அலங்காரம் செய்ய வேண்டும். சரியா? அதற்கு முன்பாக காற்றிலே 3 கல்லை பிறக்கினான். அடுப்பாக கூட்டினான். பானையை எடுத்து வைத்து பகவானுக்கு ஒரு பொங்க பானையை வைத்து பொங்கல் விட்டான். அது பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல படப்பு போட வேண்டும் என்று சொல்லி பட போடணும்ல அத அலங்காரம் பண்ண போறான். யாரு? வல்லரக்கனாகப்பட்ட அரக்கன். என்ன விதமாக தவச்சாலையை அலங்காரம் செய்கிறான் தெரியுமா? என்ன விதமாக? சாந்து கொண்டு தரை மெழுகி சாந்து கொண்டு தலை மெழுகி சாந்து கொண்டு தரை மெழுகி தரை மெழுகி ஆமையா தரை மெழுகி ஆமண்ண சந்தன கோலம் போட்டான் கோலம் போட்டான் வல்லரக்கன் சந்தனத்தால் கோலம் போட்டான் கோலம் போட்டான். யாமையா பாடுதாங்க மாவு கொண்டு தரை மொழிகி மாவு கொண்டு தலை மொழிகி மாவு கொண்டு தரை மொழிகி தலை மெழுகி அம்மண்ண தரை மெழுகி ஆமையா மஞ்சளினால் கோலம் போட்டான் கோலம் போட்டான் அரக்க மஞ்சளினால் கோலம் போட்டான் கோலம் போட்டான். சொல்லு தங்கம் போடு தங்கம் சாமி பாலு கொண்டு தரை மொழுகி பாலு கொண்டு தலை மொழிகி பாலு கொண்டு தரை மொழுகி தலை மெழுகி அம்மண்ண தரை மெழுகி போடண்ண பன்னீரால கோலம் போட்டான் கோலம் போட்டான் அரக்க பன்னீரால கோலம் போட்டான் கோலம் போட்டான். ஆமையா போடண்ண பன்னீரால கோலமிட்டார் கோலமிட்டார். சாமி கோலம் போட்ட இடமதியில வல்லரக்க ராட்சதன் 12 வருட காலோ தவம் இருக்க போறானே. கோலம் போட்ட இடமதிலே
கொடுத்து வாழை இலை விரித்தான் சாமி நாயகரை பிடித்து வைத்தான் நிறநாளி நிறமரக்கா தெச்சனையும் தேங்காய் பழாலோ தீப தூதம் ஏற்றி வைத்தான் கோலம் போட்ட இடம் மதியிலே ஆறுகால பீடம் போட்டான் அதிலே கம்பத்தடி வைத்தான் கம்பத்தடி மேல எல்லோ செப்பு கொடத்த வைத்தான் செப்பு கொடத்தின் மேலே மாங்குளையை ஒடித்து வைத்தான் மாங்குளைக்கு மேல எல்லோ ஆரடி பீடம் போட்டு அதற்கு மேலே வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் கம்பத்தடிகளை நிறுத்தி கம்பத்தடிக்கு மேலே கனத்த செப்பு குடத்தை வச்சிருக்கான் செப்பு குடத்துக்கு மேல மாங்குளைய ஒடிச்சு வச்சு மணி உருண்ட தேங்காவை வைத்தான் வல்லரக்க சாமி மணி உருண்ட தேங்காய் மேலே மஞ்ச கோல ஒன்று வைத்தான் மஞ்ச கோல மேல எல்லோ எலுமீச்சங்கனியை வைத்தான் எலுமீச்சங்கனிக்கு மேலே இனியாங்கொட்ட பாக்கு வைத்தான் இனியாங்கொட்ட பாக்கு மேலே எருங்கடுகு ஒன்று வைத்தான் எருங்கடுகு மேலே எல்லோ சாமி குறுங்கடுகு ஒன்று வைத்தான் குறுங்கடுகு மேலே எல்லோ அவன் கொட்டாம்பாக்கு ஒன்று வைத்தான் கொட்டாம்பாக்கு மேலே எல்லோ அவன் கொத்தமல்லி இதழை வைத்து கொத்தமல்லி இதழ் மேலே வாடி மூட்டை ஒன்று வைத்து வாடி மூட்டை மேலே எல்லோ குண்டூசிய நாட்டி வைத்தான் குண்டூசிய நாட்டி வைத்தான் சாமி சிவனே நல்ல சிவனே என்று கோழி முட்டைக்கு மேல குண்டூசியை நாட்டி வச்சு தன்னுடைய வலது கால் பெருவிரலை எடுத்து வைத்து சரி நாசி எடைக்கு அரக்கை ஊசித்தவம் செய்து வந்தான். ஊசித்தவம் செய்தான். 1 வருட காலம் இருந்தானா, 2 வருட காலம் இருந்தானா, எத்தனை வருட காலம் தான்? 12 வருட காலம் பகவானை எண்ணி தவம் இருந்து ஆமையா பகவான் வராத காரணத்தினால் பகவானை எண்ணி மனமுருக நொந்து பாடுகிறான். என்ன பாடுனா? 1 வருஷம் இருந்தமா, 2 வருஷம் இருந்தமா, 12 வருஷ காலம் நம்ம தவம் இருந்தோமே. 12 வருஷ காலம் இருக்க முடியுமா? பாலா போன பகவான் நம்மளை பார்க்க வந்தாரா? வரலையே. பகவான் வர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் ஐயா? என்ன ஐயா என்று எண்ணிக்கொண்டு வல்லரக்கர் அச்சுதன் ஆகப்பட்டவன் என்ன பகவானை எண்ணி விதமாக பாட்டுகளை பாடுகிறான் தெரியுமா? என்ன ஐயா? பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா அரக்கேன் செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா சம்போ சங்கரா அழகு செய்யும் தவத்தை பாரோ சம்போ சங்கரா இந்த அழகு செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சாமி ஈஸ்வரனை இறையோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா
இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி படியிழக்கும் பரம்பொருளே சம்போ சங்கரா சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா பக்தேன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. படிப்போடு பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. இந்த பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. என்ன குச்சம் ஆமா சொல்லு என்ன குச்சம் போடனா போட என்ன குச்சம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா. செய்த குச்சம் சொல்லு செய்த குச்சம் போடனா போட செய்த குச்சம் என்னவென்றோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா கேளாமல் இருப்பதே சம்போ சங்கரா கேளாமல் இருப்பதே சம்போ சங்கரா. படி 12 வருட காலோ பாரத்தவன் செய்து வாரா சாமி 6 வருட காலோ இறைவனையும் மனதில் எரிக்கு வரம் வேண்டும் என்று தவமிருந்து வாராளே தவமிருந்து வார போது ஆடாத அந்த கைலாசோ ஆடிடுமா அங்க அசைந்திடுமா வல்லரக்கனுடைய தவத்தின் மகிமையால ஆடாத கைலாசம் என்ன செய்து சரி கிடு 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 கிடுன்னு ஆடுது அசையுது. கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுதா என்னது கதரா ஆடுது கைலாசம் கைலாசம் ஆடுகிறது அசைகிறது. பார்த்தார் சிவபெருமான் என்ன ஏன்னா வல்லரக்க இங்க தவம் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்தி சரி யாருக்கு தெரியுது? சிவனுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு தெரிய வந்துட்டு சன் செய்தியா என்பதை உணர்ந்த சிவபெருமான் ஏமசாம வேளை இலை குலுங்கா சாமம் போல அப்ப நடு சாமம் நஞ்சு போட்டால் நஞ்சருக்கும் நடுச்சாம வேளை சரி இலை போட்டால் இலை குலுங்கா. ஆமா கரெக்டா ஒரு 12 மணி ஏமசாம வேளை கரெக்டா 12 மணி இருக்குமா? 12 ஆயிருச்சு. இப்போ அது நைட்டுப்பா. வல்லரக்கனுக்கு சிவபெருமான் வரம் கொடுக்க போகும்போது மணி எத்தனை மணி? இரவு 12 மணி இருக்கும். நைட்டு 12 மணிக்கு. ஆமா சரி 12 மணிக்கு தடுமாடி எந்திரிச்ச சிவபெருமான் பூலோகத்தை நோக்கி வந்து என்ன செய்தாரு? வரம் கொடுப்பதற்காக வரும் பொழுது வரம் கொடுக்க வராரு. அப்படி இருக்கும் பொழுது சரி பார்த்தாளியின் தாயாகப்பட்ட பார்வதா தேவி ஆண்டவா பகவானே பகவானே அருணன் உதிக்கவில்லை, ஆண்டவன் படியரிசி எடுக்கவில்லை, சூரியன் உதிக்கவில்லை, சொக்கன் படி அளக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது சாமம் போல இப்படி போறீங்களே சிமெண்ட் சாக்குக்கு பறந்து போன மாதிரி 12 மணி கேப்ல தடுமாடி இப்படி இந்த இடத்தை விட்டு நீங்க போறீங்களே சாமத்துல எஞ்சி போறீங்களா பகவானே? எங்க போறிய? என்ன விவரம் அப்படின்னு தாயாகப்பட்ட பார்வதி கேட்டா. பார்த்தால் அம்மா பார்வதி. பார்வதி அதோ பாத்தியா? அம்மா என்னது?
இந்த ஒரு பையன் இமயகிரி மலை. சரி. இமயமலை பக்கத்துல இருக்கக்கூடிய இமயகிரி மலையில அசுர அரக்க குலத்திலே பிறந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன். சரி. என்னை எண்ணி ஈராறு 12 வருட காலம் தவம் இருந்து வாரான் அம்மா. ஏப்பா 1-2 வருஷம் இல்ல 12 வருஷம். 1-2 வருஷம் கிடையாது. ஆமா 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான். சரி. அவனை பார்ப்பதற்காகத்தான் இந்த ஏமசாம வேளை இலகுலுங்கா சாம நேரத்துல ஆமையா நான் போய்கிட்டு இருக்கேன் அம்மா. அம்மா பார்த்தா பார்வதி ஓட்டமும் பெருநடையுமா ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓட்டமும் பெருநடையுமா ஓடுதாரு. ஆமா பார்வதி பார்த்தா என்ன பகவானி வல்லரக்கனுக்கு வரம் கொடுப்பதற்கு இதுவா நேரம். இதுவா நேரம். நினைச்சு பாருங்க, காலையில இருந்து எவ்வளவு நேரம் சும்மா இருந்தீங்க, எவ்வளவு நேரமா நீங்க சும்மா இருந்தீங்க. அதெல்லாம் விட்டுட்டு 12 மணி ஆனா உங்களை கையில பிடிக்க முடியலையே இறைவா. ஒரே ஓட்டமா ஓடுறீங்க. ஒரே ஓட்டமா ஓடிருதிய என்னச்சு இறைவா. இல்ல அடிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா இருந்தான். அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாளத்துக்கிட்ட வச்சுட்டு வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். யாரு? தாளக்காரனா? கதை பேசி நல்லா தவிச்சு போன பத்தியா? அதான் சொகுசா பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி உட்காந்துட்டு அப்படியா? தாள சவுண்ட் கேட்கன்னு பாக்கிட்டு இருக்கேன், பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் பின்னாடி. சரி. அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சுட்டு பால்குடம் வந்த மாதிரி தெரியல. சாப்பிட்டு செமிச்சிருச்சு. அப்படியா? 11 மணிக்கு நாங்க அம்மா 12:30 ஆகுதுன்னு பால்குடம் வந்த மாதிரி இல்ல. பொறுமையா தான் அம்மா ஆடி பிறக்கி வர வேண்டாம், சந்தோஷமா அம்மா வர போறாங்க. பார்த்தார் பார்வதி. சரி. ஆண்டவா பகவானே, பகவானே வல்லரக்கனு வரம் கொடுப்பதற்கு இது நேரம் அல்ல. மூத்த மகன் விநாயக பெருமான வாசல்ல சம்பளம் போட்டு சம்முன்னு உட்கார்ந்துருக்கான். இப்படி வாசல்ல உட்கார்ந்துருக்கானே. இளைய மகன் வேலவன் இடதுபுறமா உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்துருக்காம்ல. 2 பேர்ல யாரா ஒருத்தன் சொல்லிட்டு நீங்க பேர்க்க கூடாத? சொல்லி இருக்கலாம்ல. மெதுவா போல தட்டி தடுமாறி தவுண்டு போறீங்களே, என்ன விவரம்? ஏதோ பக்கத்து வீட்டுக்கு போற மாதிரி போறீல. அதனால இறைவா இந்த இரவு நீங்கள் வல்லரக்கனுக்கு வரம் கொடுப்பதற்கு போகக்கூடாது. நீங்க போக வேண்டாம். அதனால உங்களுக்கு பதிலா உங்க ஏவல் பிள்ளையாகப்பட்ட நந்தி தேவனை நம்ம அனுப்பி விட்டு. ஓ நந்தி. சரி. நந்தின யாரு? முன்ன இருக்காரே சிவன் முன்னாடி தொந்தி வச்சிருப்பாரு, அவர் தான் நந்தி பெருமான். காளை வாகனம். தாளக்காரனுக்கு இடம் கொடுங்க, எதை பேசுறான்? என்னப்பா தாளக்காரன் நந்திக்கு தொந்திங்க அம்மனே. அப்படியா? நீங்க ஜாயிண்ட்காரர் வந்தாலே அவருடைய பேச்சு இப்படித்தான் போகுது. சரி. அதனால பகவானுடைய ஏவல் பிள்ளையாகப்பட்ட நந்தி தேவனை வரவழைத்து, ஏ அப்பா நந்தி தேவா, நந்தி தேவனை கூப்பிட்ட உடனே 4 கால் பாய்ச்சல்ல காலை வந்து முன்னாடி நிக்கு. ஆமா 4 கால் பாய்ச்சல்ல. அதோ பாத்தியா என்ன? இமயகிரி மலை பக்கத்துல என்னை எண்ணி அசுர அரக்க குலத்திலே பிறந்த ஒரு பையன் தவம் இருந்து கொண்டு இருக்கான். ஆமா இருக்கான் இல்லையா? அவனை போய் நீங்க கூட்டிட்டு வா. சரி. அப்படி என்று பகவான் சொன்ன உடனே பார்த்தார் நந்தி தேவன். என்ன? பகவானே இது உங்களுக்கே நியாயமா தெரியும்? உங்களுக்கே அடுக்குமா? நான் ஒரு கைலாச பிறவி. ஆமா உங்களுக்கும் வாகனம். நான் அந்த பாவி ஒரு பூலோக பிறவி. ஆமா நான் இங்க இருந்து அங்க எப்படி இறைவா போவேன்? சரி. எனக்கு 4 கால் பாய்ச்சல நான் தவுண்டு இங்க சுத்திக்கிட்டு வரேன். அம்மா அப்படின்னு ஏவல் பிள்ளை நந்தி தேவன் கேட்டதற்கு, சரி அப்பா நந்தி தேவா, நந்தி தேவா அதற்கெல்லாம் நான் உனக்கு வரம் தாரேன்ப்பா. அப்படி வல்லரக்கனை தேடிக்கொண்டு நந்திதேவன் வார போட 12 வருட காலோ வல்லரக்கனை தேடிக்கொண்டு நந்தி தேவன் வந்து நின்று கொண்டு, வல்லரக்கா அரக்கா அப்படி என்று சொல்லிக் கொண்டு என்ன சத்தம் கொடுக்கிறார் தெரியுமா? எப்பா என் மகனே வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, இருந்த தவம் போதுமாடோ, ஈசன் உன்னை அழைத்தாரடோ, செய்த தவம் போதுமாடோ, சிவனார் உன்னை அழைத்தாரடோ, அடிய தவம் போதுமாடோ, அடிய தவம் போதுமாடோ, கடவுள் உன்னை அழைத்தாரடோ. அப்படி வல்லரக்க ராஜமாதோ நந்தி தேவன் அழைத்து கொண்டு நந்தி தேவன் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க ஆதிவள்ளி கைலாசோ, ஆதிவள்ளி கைலாசோ 2 பேரும் வாராரே.
ஓடியா ஓடியா ஏ அரக்கா வல்லரக்கராட்சுதனாகப்பட்டவன் கைலாச வாசலிற்கு வந்து கொண்டு சிவபெருமானை நினைத்து ஆமா ஆண்டவா பகவானே பகவானே எனக்கு 5 விரலுக்கும் அக்கினி வரம் வேண்டும் என்று வாங்கிக் கொண்டு அப்படிதானே வரத்தை கேட்டவுடனே முதலில் சிவபெருமான் தர முடியாது என்று மறுக்க அதற்கு முன்பாக வல்லரக்கனாகப்பட்டவன் சத்தியம் பெற்ற காரணத்தினாலே பகவானே என்ன சத்தியத்தை மறந்தால் இந்த பூலோக உலகத்திலே கைலாசத்தை பொறுத்த வகையில உமக்கு சோறல் தண்ணி இல்லாம தேரோட மாலையா நீங்க தெரு தெருவ அலைவீங்க என்று சொல்லி வல்லரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் தான் வரத்தை கேட்கான். என்ன பகவான் என்ன விதமாக வரத்தை கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி? தந்தேன் தந்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா தாரணியை ஆளுவரோ வல்லரக்கா தாரணியை ஆளுவரோ உனக்கு வல்லரக்கா ஆளுவரோ உனக்கு தந்தே உனக்கு தந்தே அரக்கா கொடுத்தேன் கொடுத்தேனடா வல்லரக்கா வல்லரக்கா குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்தே அரக்கா குவளையத்தை ஆளும் வர உனக்கு தந்தே ஏ வல்லரக்கா இப்படியாகப்பட்ட வல்லரக்கன் தவத்தை வாங்கி கொண்டு பகவானை விரட்ட பகவான் கைலாச வாசலில் இருந்து கொண்டு வல்லரக்கனு பயந்து கொண்டு போய் ஒளிய கண்ணபிரான் சிவபெருமானை தேடி செல்வதற்கும் அரக்கனை மோகினி அவதாரம் எடுத்து அரக்கனை எழித்து சாம்பலை கொண்டு வந்து சிவபெருமான் கையிலே கொடுக்க அரிக்கும் சிவனுக்கும் வந்து யாரு பிறக்கா தெரியுமா? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தார். பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? பங்குனி மாதம் புதன்